கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம குடும்ப நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் குடும்ப நேர நிகழ்ச்சிக்காக பிலமோனின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் பிலமோன். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு இணைந்து ஊழியம் பார்த்தவர்களிலே இவனும் ஒருவனாக இருந்தான். பவுலுடைய உடன் வேலையாள் என்று பார்க்கிறோம். பிலமோன் ஒரே ஒரு அதிகாரம்தான், வசனம் 1, 2 மற்றும் 23, 24 இவைகளிலே நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அக்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தருக்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் என்று அருமையாக ஒரு வாழ்த்துதல் சொல்லி பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இதில் ஏறக்குறைய 9 உடன் ஊழியர்களை பற்றி பெயர் பட்டியலிட்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னும் அநேக உடன் ஊழியர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட வேலை பார்த்தார்கள். ஆனால் குறிப்பாக சில நபர்களை மாத்திரம் பிலமோனுக்கு எழுதின கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் இந்த வசனத்திலே தெரிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு மிஷனரி, ஆசியா முழுமைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவர், அநேக இடங்களிலே சபைகளை உருவாக்கினவர். அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட உடன் வேலையாட்களாக அநேகர் இருந்தார்கள். அதிலே பிலமோனும் ஒருவன். மிகவும் நெருக்கமானவனாக இந்த பிலமோன் இருந்திருக்கிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இவனுடைய வீட்டிலே சபையானது கூடினது. தன்னுடைய வீட்டையே சபைக்காக அவர் கொடுத்திருக்கிறார் பிலமோன். சொந்த இடத்தை யார் கொடுப்பார்கள்? இன்றைக்கு சொந்த இடத்தை கொடுத்தவர்கள் ஒரு சில பேர் இருந்தார்கள் வேதாகமத்திலே. இயேசுவுக்கு கழுதை குட்டியை கொடுத்தார்கள். இயேசுவுக்கு தன்னுடைய சொந்த கல்லறையை யோசேப்பு கொடுத்தான். இப்படி ஒரு சில பேர் தங்களுடைய உடைமைகளை ஆண்டவருக்காக கொடுத்தார்கள். அதே போல இந்த பிலமோன் தன்னுடைய வீட்டை கர்த்தருடைய சபை ஆராதனை நடப்பதற்காக அவன் கொடுத்திருக்கிறான். நம்மளை எத்தனை பேர் நாம் அந்த விதமாக கொடுப்போம்? அந்த விதமாக நாம் கொடுக்க முன்னுக்கு வர வேண்டும். இதில் பிலமோன் தன்னுடைய சொந்த வீட்டையே
சபை ஆராதனைக்காக கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தேவாலய வழிபாடுகள் இல்லை, ஜெப ஆலய வழிபாடுகள் இல்லை. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுவீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி பரமேறி சென்றிருக்கிறார். நாம் அவருடைய சமூகத்தில் கூடி வருவது ஆத்துமாக்களாக கூட வேண்டும். கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே அவர் வாசம் செய்கிற தேவனே அல்ல. எங்கே அவருடைய நாமத்தினாலே கூடுவார்களோ அங்கே அவருடைய பிரசன்னமானது இருக்கு. இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அங்கே கடற்கரை ஓரங்களிலும் வனாந்தரமான இடங்களிலும் அதிகமாக ஜனங்கள் கூடி அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக உட்கார்ந்திருந்தார்கள். வந்த அவர்களுக்கு பிரசங்கம் செய்தார். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் அதுவாக இருக்கிறது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டவன் இந்த பிலமோன். தன்னுடைய வீட்டிலே சபையாக கூடி வரலாம் என்று வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுமதி கொடுத்திருக்கிறான். அதற்கு வேண்டிய காரியங்களை தன்னுடைய வீட்டிலே அவன் ஆயத்தம் செய்திருக்க கூடும். ஆக இப்படியாக பிலமோனுடைய வீட்டிலே சபையாக கூடி வந்தார்கள். மேலும் நாம் பார்க்கும்போது ஆக்கிலா பிஸ்கிலாலை பற்றி நாம் படிக்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள் என்று பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கடிதத்திலே நாம் படிக்கிறோம். இந்த பிலமோனை போல ஆக்கிலா பிஸ்கிலால் அருமையான தம்பதி, கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்தவர்கள், அவர்களும் வீட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஆதார வசனமாக இருக்கிறது. பவுலுடைய ஆலோசனை என்னவென்றால், பிலமோனுக்கு இரண்டாவதாக பிலமோன் 4-6 வசனங்கள், கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து என்று எழுதியிருக்கிறார். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பிலமோன் அன்பு செலுத்துகிறதிலே மிக ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். விசுவாசத்திலும் அவர் வளர்ச்சி அடைந்தவராக இருந்திருக்கிறார். எனவே பிலமோனுக்கு எழுதும்போது எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களிலே நான் உம்மை நினைக்கிறேன். எப்போதும் உனக்கு நான் என் தேவனுக்கு உம்மை நினைத்து நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எனவே உம்முடைய அந்த விசுவாசத்தினுடைய அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இன்றைக்கு விசுவாசத்தை அநேகர் புதைத்து போட்டு வைத்திருப்பார்கள். ஒருவருக்குமே பயன்படாமல் போய்விடும். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அது பயன்பட வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்திலே நாம் மாத்திரம் நின்றுவிடக் கூடாது. நம்மை சார்ந்தவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பரிசுத்த வேதாகமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேரே நம்மை வழிநடத்துகிறது. எல்லா பரிசுத்தவான்களுமே அவ்விதமாகவே வழிநடத்துகிறார்கள். கிறிஸ்துவுக்கு நேரே வழிநடத்துகிறார்கள். ஆதி அப்போஸ்தலர்களும் அதவே செய்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். உலகம் எங்கும் இந்த செய்தியானது கடந்து செல்ல வேண்டும். அதே போல உம்முடைய அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதியிருக்கிறார். பவுலுடைய ஒரு மன்றாட்டு விண்ணப்பமாக இருந்தது. பிலமோன் 8-9 வசனங்கள். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயது உள்ளவனாகவும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல்
அன்பின் நிமித்தமாக மன்றாடுகிறேன். ஒரு மன்றாட்டு கடிதம் என்று இதை நாம் சொல்லலாம். யாருக்காக அவர் மன்றாடுகிறார்? ஒனேசிமுக்காக மன்றாடுகிறார். இந்த ஒனேசிமுவை பிலமோன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு மன்றாட்டு கடிதத்தை அவர் எழுதுகிறார். அதில் சொல்லுகிறார், நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி நான் செய்யாமல் அன்பு நிமித்தமாக மன்றாடுகிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த விதமான அகாப்பே அன்பு, அந்த அன்பு நிமித்தமாக நான் மன்றாடுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். பிலமோன் 10-11 வசனங்கள் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். Once he was unprofitable to you, but now profitable to you and to me. உமக்கும் எனக்கும் இப்பொழுது அவன் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கட்டுண்டவனாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாக சிறைச்சாலையில் இருந்து கொண்டுதான் கடிதங்களை எழுதியிருக்கிறார். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இந்த கடிதங்களை எழுதியிருப்பார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு அதை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எழுதப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனையோ நாட்களாக சாப்பிடாமல் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கிறார். கப்பற் சேதம், அவரை கொலை செய்து விடும்படியாக பல முறை முயற்சி எடுத்தார்கள். பிதாவாகிய தேவன் அற்புத விதமாக அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அத்தனை பாடுகளிலும் மத்தியிலும் கூட சோர்ந்து போகாமல், ஒரு ஆத்துமாவும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த ஒனேசிமுக்காக மன்றாடுகிறார் பிலமோனை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது கொலோசியர் 4வது அதிகாரம் 9வது வசனம், அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த ஒனேசிமு உண்மை உள்ள ஒரு சகோதரன். எனவேதான் அன்பு நிமித்தமாக அவர் மன்றாடுகிறார். உண்மையும் பிரியமுள்ள சகோதரனாகிய ஒனேசிமு, அவன் உண்மையானவன், அநேகருக்கு பிரியமானவன். அவனை நீர் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனையை அவர் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். A faithful man shall abound with blessings. ஐஸ்வர்யவானாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த ஒனேசிமு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அதனாலே அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவன் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்க்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஏற்படுத்தின தேவன் உண்மை உள்ளவர். அவரை போல நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவன் அவன் பட்சத்திலே இருப்பார். அவன் செய்வதை எல்லாம் தேவன் வாய்க்க செய்வார். இந்த ஒனேசிமுக்காக எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் இடத்திலே மன்றாடுகிறார் என்று பாருங்கள். ஒரு பெரிய
ஊழியக்காரர், அப்போஸ்தலனாக இருக்கிறார். பிலமோன் ஒரு உடன் வேலையாளாக இருக்கிறான். அவனுக்கு இந்த அளவுக்கு பரிந்து கடிதம் எழுதுகிறார். ஒனேசிமுக்காக பரிந்து கடிதம் எழுதுகிறார். நீர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரன். அவன் நமக்கு அவசியம் ஊழியத்திற்கு. இதையெல்லாம் வலியுறுத்தி எழுதின கடிதம் தான் இந்த பிலமோனுக்கு எழுதின புஸ்தகம். இந்த பிலமோனும் கர்த்தருடைய ஊழியத்திலே இணைந்த ஒரு சகோதரன். கர்த்தருடைய சபை என்று பார்க்கும்போது அது கர்த்தருடைய குடும்பம். இவருடைய குடும்பத்தை பற்றி விவரமாக நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் இவர்கள் கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு அங்கம். நாம் அதை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் கிறிஸ்து மூலமாக. அந்த குடும்பத்திலே நாம் எல்லோருமே அங்கங்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பிலமோன் அதில் இருந்தார், இந்த ஒனேசிமும் அதில் இருந்தார், அப்போஸ்தலனாகிய பவுலும் அதில் இருந்தார். நீங்களும் அதில் இருக்க வேண்டும், நானும் அதில் இருக்கிறேன். இப்படியாக நாம் கர்த்தருடைய குடும்பத்திலே நாம் இருப்போம் என்றால் நித்தியமான குடும்பத்திலும் நாம் அவரோடு கூட நித்தியமாக வாழும் பாக்கியத்தை நாம் பெறுவோம். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, என்னை ஏற்றுக்கொண்டது போல நீ அவனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். பிலமோன் 17வது வசனம், ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அப்ப அவர்களுக்குள்ளாக ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. என்னை நீ எப்படி நேசிக்கிறையோ, நான் சொல்வதை நீர் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறையோ, அதே போல ஒனேசிமுவையே நீ என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதாவது ஐக்கியம், ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ஐக்கியத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார் அல்லவா, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த ஐக்கியம்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே உணர்த்துகிறார். நீர் என்னை உம்மோட ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல ஒனேசிமுவையே நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் ஜெபித்தார் அல்லவா, யோவான் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் நாம் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது என்று அடித்து சொன்னார்கள். இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் யாரோடு? என்னுடைய ஐக்கியம் யாரோடு? நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்க வேண்டும். மற்ற உலக மக்களோடு அல்ல. நாம் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். நாம் எல்லாரும் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய ஐக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. அந்த ஐக்கியத்திலே நீங்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, ஒருவேளை அவன் கடன் பட்டது உண்டானால், இந்த ஒனேசிமு உங்ககிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருந்தான்னா அந்த கடனை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று எழுதுகிறார். பிலமோன் 18-19 வசனங்கள். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்திலே கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், அதை நான் செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கிறது பிலமோனுக்கும் பவுலுக்கும். ஏனென்றால் மிகவும் நெருக்கமானவர்கள் ஊழியத்திலே. நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக கொடுக்கணும், அப்படிப்பட்ட
கடன் நீ பட்டிருக்கிறாய். ஒருவேளை ஒனேசிமு ஒருவேளை கடன் பட்டிருப்பான் என்றால் அதை என் கணக்கில் வச்சுக்கோங்க, அதை நான் உமக்கு செலுத்தி தீர்ப்பேன், என்னுடைய சொந்த கையாலே நான் அதை எழுதுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். செலுத்தி தீர்ப்பேன் என்று சொல்லி. அப்ப அவங்களுடைய அந்யூன்ய ஐக்கியம் எப்படியாக இருந்தது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தார்கள். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்ற வசனத்தின்படியாக அவர்கள் வாழ்ந்தார்கள். கலாத்தியர் 6:2 சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். Bear you one another's burdens and so fulfill the law of Christ. ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் சுமக்கும் போதுதான் கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை பல வகையிலே நாம் நிறைவேற்றுகிறோம். சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, மற்றவர்களை நாம் கரம் கொண்டு தூக்கி விடுவதன் மூலமாக, ஒரு சமாரியனை போல குற்றுயிராக கிடக்கிறவனுக்கு உதவி செய்வதன் மூலமாக, இப்படியாக நாம் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக இருக்கிறோம். ஆக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கிறிஸ்து நம் எல்லோருடைய பாரத்தையும் அவர் சுமந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் முழு பாரத்தையும் வாங்கி கொண்டார். நாம் நம்முடைய சகோதரர்கள் படுகிற உபத்திரவத்தை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும், நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாரத்தை லகுவாக மாற்ற வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமு ஒருவேளை கடன் பெற்றிருப்பான் என்றால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் என்று பிலமோனுக்கு எழுதியிருக்கிறார். ஆதி சீசர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். உடைமைகளை, நிலங்களை உடையவர்கள் விற்று கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய 4வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. உன்னதமான ஊழியம் வளர வேண்டும், கிறிஸ்துவுடைய நாமம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம் இருந்தது. சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? அப்போஸ்தலர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். நிலங்களை உடையவர்கள் விற்று கொண்டு வந்து செலுத்துங்கள். இந்த விதமாக சீஷர்கள் முதல் நூற்றாண்டு சீஷர்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த முடிவை எடுத்தார்கள். எல்லாவற்றையும் வைத்து பொதுவாக அனுபவித்தார்கள், பங்கிட்டு கொடுத்தார்கள் இல்லாதவர்களுக்கு. சபை கிடுகிடு என்று வளர ஆரம்பித்தது. மற்றவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். நமக்கு உள்ளது போதும் என்று எண்ணுங்கள். பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலர்களை 40 வருடங்களாக ஒரே கஜானாவிலிருந்து அவர்களை போஷித்துக் கொண்டு வந்தார். பரலோக கஜானாவிலிருந்து ஒரே மாதிரியான மன்னா கிடைத்தது, ஒரே மாதிரியான காடைகள் கிடைத்தது. கிறிஸ்து கண்மலையாக இருந்து தண்ணீர் அவர்கள் கொடுத்து கொண்டு வந்தார். இப்படியாக 40 வருடங்கள் அவர்களை போஷித்து பராமரித்தார் என்று பார்க்கிறோம். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. எப்படி வனாந்தரத்திலே 5000 பேர் அந்த அப்பத்தை பங்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டார்களோ அதை போல மீதம் எடுத்தார்கள். அதை போல அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, குறைவாய் இருந்ததில்லை என்று நாம் பார்க்கிறோம். 5வதாக இந்த பிலமோன் புத்தகத்திலிருந்து நமக்கான பாடம் என்ன? பிலமோனுடைய நற்பண்புகள். சபைக்காக தன் வீட்டை கொடுத்திருந்தான். எவ்வளவு ஒரு சிறப்பானவனாக இருந்திருக்கிறான் என்று பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஒனேசிமுவை அவன் நேசித்தான். ஒனேசிமு ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். எனவே அவனை நேசித்தான். என்னை போல நீ ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பிலமோன் பவுலை மிக அதிகமாக நேசித்திருக்கிறார்.
ஏற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறார். ஊழியத்தின் பாதையிலே பல முறை சந்தித்து அவரோடு கூட பயணித்தவராக இருந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நன்கு பிலமோனுக்கு தெரியும். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பிலமோனை பற்றி நன்கு தெரியும். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்களாக இருந்தார்கள் ஊழியத்தின் பாதையிலே. எனவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து பவுலுடைய வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார். அந்த நம்பிக்கையோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பூமியிலே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது, அது அருமையான காரியம், அற்புதமான காரியம். அது எர்மோன் மலையில் இறங்கக்கூடிய பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஐக்கியம். தாவீதும் யோனத்தானும் அவ்வளவு ஐக்கியமாக இருந்தார்கள். அது அந்த ஐக்கியம் சிறப்பான ஐக்கியமாக இருந்தது. இருவருமே பிதாவாகிய தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள், இருவருமே இஸ்ரவேலர்கள். அதே போல இவர்கள் பிலமோனும் பவுலும் கிறிஸ்தவர்கள். இருவருமே புதிய ஏற்பாட்டின் உபதேசத்திலே உறுதியானவர்கள். ஒரே சபையில் இருந்து ஊழியம் செய்தவர்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஐக்கியமாக இருக்கிறாங்க. அவர் ஒரு சபை, இவர் ஒரு சபைன்னு சொல்லுவார். அது எப்படி ஐக்கியமாக இருக்க முடியும்? ஒரே ஆண்டவர், ஆனால் சபைகள் வேறு. ஒரே ஆண்டவர் ஒரு சபையை தான் ஏற்படுத்தினார், அதுவும் அவருடைய சபையை தான் ஏற்படுத்தினார். அந்த சபையிலே தான் இவர்கள் வேலை பார்த்தார்கள். பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், ஒனேசிமாவாக இருக்கட்டும், தீமோத்தேவாக இருக்கட்டும், பிலமோனாக இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தருடைய சபையை சார்ந்தவர்கள். நீங்கள் நானும் அப்படியாக இருந்து பணியாற்ற வேண்டும். அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. அப்படித்தான் அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தான் நாம் அதிகமாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த பிலமோன் கர்த்தருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக இருந்து பணியாற்றியவன், தன்னுடைய வீட்டையே சபைக்காக கொடுத்தவன். ஒருவேளை அவனுக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் உனேசிமு மேலே இருந்த கோபத்தெல்லாம் விட்டுவிட்டு பவுலுடைய கடிதத்தை பார்த்து அவனை ஏற்றுக்கொண்டவனாக அவன் மாறியிருப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அந்த விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியே நாம் கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மன்றாட்டு கடிதத்தை இந்த பிலமோன் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எதற்காக? எல்லா விதமான நன்மைகளையும் பரத்திலிருந்து நமக்கு பெற்றுத்தரும்படியாக. நீங்கள் நானும் கூட மற்ற சகோதரனுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவுக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக பயன்பட வேண்டும். உங்களுக்காக, உங்களுடைய நண்பர்களுடைய ஐக்கியத்திற்காக இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின கடிதத்தை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஒரு உடன் ஊழியனாக பயணித்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். ஒனேசிமுவை நேசிக்கத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஆலோசனைகளை இந்த கடிதத்திலே நாங்கள் பார்த்தோம். நாங்களும் எங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே ஐக்கியமாக இருந்து நம்முடைய ராஜ்யத்தை கட்டவும், ஒரே சபைக்காக பாடுபடவும், உண்மையும் உத்தமுள்ளவர்களாக தொடர்ந்து இருந்து பிரயாசப்படவும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் இந்த ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருந்து நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.